அனைவருக்கும் வணக்கம். கடவுளை நாம் தினம்தோறும் பக்தியால் உணரலாம். ஸ்ரீ ராமநாம மந்திர மகிமையை பற்றி நாம் இப்பொழுது காண்போம். நமக்கு நன்மை வர வேண்டுமானால் ராமநாமத்தை இடைவிடாமல் கூற வேண்டும். நமது ஒவ்வொரு மூச்சும் ராம் ராம் என்றே உச்சென்று வெளியேறுதலும் வேண்டும். நாம் அறியாமல் செய்த தவறுக்கு ராமநாமமே மிகச்சிறந்த பிராய்ச்சித்தம். அறிந்தே செய்த தவறானால் அதற்கு வருந்துவதும் தண்டனையை ஏற்பதும் பிராய்ச்சித்தமும் ராமநாமமே. காலால் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ராம் என்றே நடக்க வேண்டும். எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணம் ராமநாம ஜபமே. கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கிலிருந்து விலகிடுவோம். அதுபோல ராமநாமாவில் கரைய கரைய துக்கத்திலிருந்து விலகி செல்கிறோம். ராமநாம ஜபத்திற்கு குரு கிடைக்க வேண்டும் என்று காலதாமதம் செய்தல் கூடாது. ஏனெனில் ராமநாமமே தன்னுள் குருவையும் கொண்டுள்ளது. நாமமே பிரம்மம், நாமமே குரு, நாமமே எல்லாம். காலை படுக்கையில் விழிப்பு வந்தவுடனே சொல்ல வேண்டியது ராமநாமம். எழுந்து கடமைகளை செய்யும் போது சொல்ல வேண்டியது ராமநாமம். அந்த நாள் நமக்கு ராமநாம நாளாக இருக்க வேண்டும். ராமநாம ஜபத்தில் நாம் இருந்தால் நமது கர்ம வினையின்படி ஏதேனும் துக்கமோ அவமானமோ நிகழ வேண்டியதாயின் அவைகள் தடுக்கப்படும் அல்லது நமக்கு அது பாதிப்பின்றி மாற்றி அமைக்கப்படும். பாதிப்பினை தாங்கும் வலிமையும் அதுவும் பிரசாதமாக ஏற்கும் பக்குவமும் வரும். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் ராமநாமம் சொல்லலாம். எங்கு உணவு உண்ணும் முன் ராமநாமா சொல்லி சாப்பிடலாம். இறைவனும் அவனது நாமாவும் ஒன்றே. ராமநாமம் எழுத மனம், உடம்பு, கைகள் ஒருமித்து செயல்பட வேண்டும். ஆனால் ராமநாமா சொல்ல மனம் மட்டும் போதும். இதைதான் உண்டு நாமா உண்டு என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். ஒரு வீட்டில் உள்ள பெண் ராமநாமா சொன்னால் அந்த பெண்ணின் குடும்பம், கணவன் குடும்பம், குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவரும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவார்கள். அந்த வீட்டினில் தெய்வீகம் நிறைந்துவிடும். அதுவே கோவிலாகும். எல்லாவித சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும். எல்லாவித நோய்களுக்கும் ராமநாமா சிறந்த மருந்து. துன்பங்களுக்கும் அதுவே முடிவு. நமது லட்சியம் அழியா ஆனந்தமே. அது ராமநாமா ஜபத்தால் பெற முடியும். ராமநாமாவினால் வினைகள் எரிந்து நோய்கள் குறையும். சஞ்சிதம் ஆகாமியம் கரு பிராப்தம் சுகமாக அனுபவித்து ஜீரணிக்கப்படும். நமது பயணத்தில் பஸ்ஸிலோ, காரிலோ, ரயிலிலோ, பைக்கிலோ செல்லும் பொழுது ராமநாமா சொல்லலாம். அதனால் விபத்துகள் தவிர்க்கப்படும். காஷி விஸ்வநாதர் கோவிலில் மாலை வழிபாட்டின் போது ஒவ்வொரு நாளும் வில்வ தலங்களில் சந்தனத்தால் ராமநாமம் எழுதி அவற்றை விஸ்வநாதருக்கு சமர்ப்பிக்கிறார்கள். பெண்களின் இயற்கை உபாதை நாட்களிலும் ராமநாமம் சொல்லுவதன் மூலம் அந்த பிரபஞ்சம் சக்தியிடமே அடைக்கலமாகிறோம். ராமநாமா சொல்ல எந்த ஒரு விதியும் இல்லை. மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. பெண்கள் சமைக்கும் பொழுதும் ராமநாமம் சொல்லி சமைத்தால் அந்த உணவே ராம பிரசாதமாகி அதை உண்பவருக்கு தூய குணங்களையும் நோயற்ற தன்மையையும் அவர்களது உடல் ஆரோக்கியத்தையும் பெறும். நோய்கள் இருப்பின் குணமாகும். வேதங்களின்படி ஒருவன் புண்ணிய நதிகளில் நீராடி பின்பு வேதம் கற்று பூஜைகளை நியதிப்படி செய்தவனாய் யோக்கியமாய் முந்தைய ஜென்மங்களில் வாழ்ந்தவனாக இருந்தால் சுமார் 40 லட்சம் பிறவிகளை கடந்தவனாக இருந்தால் மட்டுமே அவனால் ராமநாமாவை ஒரு முறை சொல்ல முடியும். ராமநாமாவை உறக்க சொல்லுங்கள். காற்றில் ராமநாம அதிர்வு பரவி உங்களை சுற்றிலும் காற்றில் ஒரு தூய்மையை ஏற்படுத்தும். கேட்கும் மற்றவர்களுக்கும் அந்த தூய அதிர்வு ஊடுருவி தூய்மை மற்றும் அமைதியை கேட்பவருக்கும் தரும். சுற்றியுள்ள மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் ராமநாமா கேட்டு கேட்டு அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளை அடையலாம். இதுவும் சேவையே. யார் அறிவார்? நமது முந்தைய பிறவிகளில் நாமும் ராமநாமா கேட்டு கேட்டு இப்போதைய பிறவியினை பெற ஏதேனும் ஒரு பக்தரின் வீட்டருகில் மரமாய், செடியாய், பறவையாய், விலங்காய் இருந்தோமோ என்னவோ. அப்புண்ணிய பலனை ராமனே அறிவான். ராமநாமம் சொல்லுவோம். ராமநாமம் சொல்லுவோம். நன்றி. நற்பவி.